ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்பி கலட்டா ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் செல்ல குட்டீஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கின்ஸோடைய பர்த்டே March 3. ஸோ அதோடைய செலிப்ரேஷன் வீடியோ தான். ஸோ அன்றைக்கி முன்னாடி நாள் தான் எனக்கு 7வது மாதம் வளகாப்பு நடந்துச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டே கின்ஸோடைய பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணோம். இது எல்லாமே லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோலாம் எடுத்தாச்சு, ஆனால் என்னால் உடம்பு முடியாததுனால என்னால் எதுவுமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் டைம் கொஞ்சம் உடம்பு பரவாயில்லையா இருந்தது. ஸோ அதனால் எடிட் பண்ணி போடுறேன். ஸோ கின்ஸோடைய பர்த்டே March 3. ஸோ நாங்கள் 2ஆந்தேதி நைட்டு அன்றைக்கி தான் என்னுடைய 7வது மாதம் வளகாப்பு முடிச்சுட்டு நைட்டு பாப்பாவுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு கேக் பார்த்திங்கன்னா செஞ்சது என்னுடைய தங்கச்சி தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த கேக்கு செஞ்சதே எனக்கு தெரியாது. இதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான். எனக்கு ஃபுல்லாக என்னன்னு தெரியல, சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் தான். ஸோ கேக் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் அது லைட் பர்பிள் கலர் மாதிரி, ஆனால் பிங்க் கலரில் தெரியுது வீடியோவில். அது பர்பிள் கலர். ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. அது என்னுடைய அந்த வளகாப்புக்காக 7வது மாதம் வளகாப்பு பண்ணாங்களா, அதுக்காக என் தங்கச்சி செஞ்ச கேக்கு. அதுதான் கின்ஸுக்கு அப்படியே வெட்டிட்டோம். கின்ஸுக்கு நெக்ஸ்ட் டே அவள் கேக் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருந்தா. ஸோ இது செய்யவோ இதை ஃபங்க்ஷனில் இருக்கவோ கேக்கை வெட்ட மறந்துட்டோம் என்னுடைய வளகாப்பில். ஸோ அதனால என்ன பண்ணோம், கின்ஸுக்கு அந்த கேக்கையே வச்சு நைட்டு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ. வாவ், இருக்கட்டும். குழந்தைக்கு நெருப்பு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. கை தட்டுங்களா? கை தட்டுங்க. சாப்பிடலாண்டி. ஏய் சாப்பிடலாம். கையில் எடு. ஐயோ ஃப்ரீஸ் பண்ணி வர வச்சிட்டேன். இல்லடி அந்த கலர் பத்தியா? கலர் காட்டு பாரு. கிஞ்சி இங்க பாருடா. சரி கியூட்டா இருக்கு. அழங்கொய்யா அழகா இருக்குடியம்மா. அதுவே சாப்பிட்டு so cute. பவி போ gift கொடு. gift எடுத்து போ. மூஞ்சி எடுக்காத. சரி பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி அவளுக்கு கின்ஸுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தா. 2 கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தா. என்னன்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. ஸோ அந்த பேர் வச்சு என் பையன் இது விளையாடணும்னு ஆசைப்பட்டு இருக்கா. நேரில் உண்மையாகவே விளையாடணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம். ஆனால் அதுவும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டேன். அது அந்த மியூசிக் வாசிக்கிறது சூப்பராக இருந்தது. அது நான் தான் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. பால் வச்சு அடிக்கலாம்டா. எல்லாத்தையும் நிக்க வச்சு பால் வச்சு விட்டு அடிக்கலாம். சுட் கேம் விளையாடுவாங்களே அதான். அந்த பின்னாடி இருக்கு பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அப்புறம் நல்லபடியாக கேக் வெட்டிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு சூப்பராக போச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஒரே ஃபங்க்ஷன் மூடு தான். செம்ம ஜாலியாக இருந்தது. இன்றைக்கி எனக்கு அந்த வளகாப்பு பண்ணது, அதுக்கப்புறம் கின்ஸுக்கு கேக் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது, அப்புறம் நாங்கள் வெளியே பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக போச்சு. செம்ம ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ கேக் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே பாருங்கள், செம்ம அந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள். உள்ள
செம்மையாக இருந்தது கேக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், கேக்கை மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம். கிங்ஸுக்கு என்னுடைய அந்த வளைகாப்பு மாலையை கிங்ஸுக்கும் போட்டுட்டு கேக் கட் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம். நாங்கள் ஸ்னோ அந்த பாப்டப்லாம் வாங்கி வச்சுருந்தோம். கீழே அதை வெடிக்க மறந்துட்டோம். ஸோ அதனால் அது மேலே எடுத்துகிட்டு வந்து வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்துகிட்டு கிங்ஸ் அந்த மாலை போட்டது செம்ம அழகாக அந்த க்யூட்டாக அங்கே பாருங்கள். அவன் பர்த்டே ட்ரெஸ்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் பர்த்டே ட்ரெஸ் செம்மையாக இருந்தது. இப்போ பாருங்கள் காமெடி, அந்த வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா வெடிக்கவே முடியல, செம்ம இதுவாக ஆயிடுச்சு. அந்த வெடிக்கிறது தான் செம்ம காமெடி ஆகிடுச்சு. டமால்னு வெடிச்சிருச்சு. நாங்களே பயந்துட்டோம், என்னடா இது ஏதோ வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கிங்ஸ் வந்து எப்படா போவோன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு அவர் ரொம்ப டயர்டாகிட்டா. ரொம்ப நேரமாக செட் பண்ணுறதுக்குள்ளே இந்த கேக்கு அந்த டேபிளில் கேமரா செட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால அவர் டயர்டாகிட்டார். எப்படா போகணுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். அவர் வேறு அந்த வெடிக்கிறத வச்சுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். கடைசியில் அந்த ஸ்டிக்கர் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வெடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணார். அப்போவும் வெடிக்க முடியல. எப்பவுமே ஒரு கேக் வெட்டணுன்னாக்கா இந்த வெடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நம்ம பாருங்கள் எப்படி எந்த ஆங்கிளில் வச்சு வெடிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அதுக்கே டிஸ்கஷன் பண்ணி கடைசியில் டமால்னு வெடிச்சிருச்சு. பயந்துட்டேன் நானே டப்புன்னு. எப்படி வெடிக்குது, சவுண்ட் ஹெவியாக வந்தது. நீங்களாம் வெடிக்கும் போது கேர்ஃபுல்லாக வெடிங்க. எனக்கு வந்து இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கலர்லாம் செம்மையாக இருந்தது. கிங்ஸும் ரொம்ப க்யூட்டாக அந்த மாலெல்லாம் போட்டுட்டு அவனுடைய அஜாத் பர்த்டே செம்மையாக மாலை போட்டுட்டு இருந்தால் நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்காக தான் நாங்கள் மேலே வந்து கேக் வெட்டினோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவன் வேறு கீழே போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். கீழே போகிறேன்னு சொல்லுவான். டயர்டாயிடுச்சு குழந்தைக்கு ரொம்ப. மாலை வேறு வெயிட்டா, நான் கீழே போகிறேன் மம்மின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இருப்பா கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அனுப்புகிறோம் சொல்லிட்டு 2 பேரும் முத்தெல்லாம் கொடுத்துட்டு அங்கே பாருங்க அழகாக இருந்தான். கின்ஸுவை நிற்க வச்சு அந்த மாலை வச்சிட்ருக்கா மாதிரி, மாலை போட்டுட்ருக்கா மாதிரி, கழட்டுற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக க்யூட்டாக நின்றுட்டு இருந்தார். அப்புறம் அப்பாவும் பிள்ளையும் ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. வீடியோஸ்லாம் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு எனக்கு தான் ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஹாப்பி பர்த்டே. ட்ரெஸ் எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து சாம்பிள் கேக் தான், நாளைக்கு தான் நல்ல கேக் வெட்ட போகிறோம். இது வந்து சாம்பிள் கேக் தான், நாளைக்கு தான் சூப்பர் கேக் கிட்ஸ் வெட்ட போகிறோம். ஏந்திரே பூ வச்சு இப்படி ஒரு போஸ் கொடு. கீழே இப்படி அப்படி இல்லைப்பா இப்படி வச்சுன்னு இப்படி. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.